கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டன. இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் ராஜலிங்கம் த்ரிஷானு. வணக்கம் ஜிப்ரி. சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த சில நாட்களில் இலங்கை கடும் பாதிப்பை எதிர்நோக்கியிருந்தது. இலங்கையில் குறிப்பாக மேல் மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் இடம்பெற்றிருந்தது. சுமார் பல உயிரிழப்புகள் பதிவாகியிருந்தன. அதேபோன்று இந்த வெள்ளப்பெருக்கு இடம்பெற்றதை அடுத்து இந்த காலகட்டத்திலும் அதேபோன்று 1989 ஆண்டிலும் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே பரவலாக பேசப்படுகின்றது. அந்த வகையில் 1989 ஆண்டு இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கு தொடர்பாக நாம் பார்ப்போமானால் 4 உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன. 1,45,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முற்றாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 18. அதேபோன்று 32 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இலங்கையில் 2005 ஆண்டில் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கும் பாரியதொரு அழிவை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வெள்ளப்பெருக்கில் சுமார் 8 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 1,12,266 பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். 416 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. 1,360 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருந்தன. 2005 ஆண்டை தொடர்ந்து 2010 ஆண்டிலும் இலங்கையில் பாரியதொரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருந்தது. மேல் மாகாணத்தில் குறிப்பாக 35 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 4,48,891 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முற்றாக சேதமடைந்த வீடுகள் 261, பகுதி அளவில் 1,780 வீடுகள் சேதமடைந்திருந்தன. இந்த எண்ணிக்கைகளின் பிரகாரம் 2010 ஆண்டு வெள்ளப்பெருக்கு மேல் மாகாணத்தில் சற்று பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த தரவுகளின் பிரகாரம் 2016 ஆண்டில் மேல் மாகாணம் பாரிய அளவு பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளது. அதாவது 2016 ஆண்டு இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கில் 14 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். முற்றாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 72. பகுதி அளவில் 660 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. 42,379 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வகையில் 2016 ஆண்டையும் 1989 ஆண்டையும் ஒப்பிடுகையில் 1989 ஆண்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 2 நாட்களில் வெள்ளம் வடிந்தோடிவிட்டதாகவும் தற்போதைய நிலையில் இன்னும் ஒரு சில பகுதிகளில் வெள்ளம் தேங்கியிருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். இவற்றை குறிப்பாக பார்ப்போமானால் இதற்கான பிரதான காரணம் சனத்தொகையின் பெருக்கம், அதேபோன்று சட்டவிரோத காணிகளில் குடியேற்றம், அதாவது ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் வீடுகள் கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளவைதான் பிரதான காரணமாக இருக்கின்றது. இதன் காரணமாக வெள்ளம் வடிந்தோடுவதில் தாமதம் ஏற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.